ஹலோ. நம்ம போன வீடியோவில் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான் இந்த யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது எல்லா ப்ராப்ளம்ஸுமே கிட்டத்தட்ட ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் தான் இருந்து வரும். ஸோ ப்ராப்ளம்ஸ் இப்போ பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன கிளாஸில் நம்ம ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அதெல்லாம் பார்த்தோம். அதில் ஒரே ஒரு இன்க்ளூஷன் நான் மறுபடியும் அதை ரிவிஷன் மாதிரி பண்ணுறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் எஸ்டிபி அப்படின்னா டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ், அதாவது 273 கெல்வின். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 273.15 கெல்வின். ப்ரெஷர் பி இஸ் ஈக்குவல் டு 1 பார் ப்ரெஷர். 1 பார் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா 10⁵ பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா 100 கிலோ பாஸ்கல். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், ரைட்டா? அப்புறம் நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம், எஸ்ஏடிபி அப்படின்னு பார்த்தோம். எஸ்ஏடிபி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும், 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இப்போ 273யோட ஆட் பண்ணால் 298 கெல்வின் வரும். அதே ப்ரெஷர் 1 பார் தான், which is equal to 10⁵ பாஸ்கல், அப்படி இல்லைன்னா 100 கிலோ பாஸ்கல். இது ஸ்டாண்டர்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், ரைட்டா? இதே இது பழைய எஸ்டிபி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எஸ்டிபியில் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ், அதாவது ஈக்குவல் டு 273 கெல்வின். ஆனால் ப்ரெஷர் 1 பார் கிடையாது, 1 அட்மாஸ்பியர். 1 அட்மாஸ்பியர்ன்றதுனா 101.325 கிலோ பாஸ்கல், ரைட்டா? இது எஸ்டிபி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, 10 இயர்ஸ் பிஃபோர். ஸோ ப்ராப்ளமில் எஸ்டிபின்னு கேட்டிருந்தா நம்ம இது தான் எடுக்கணும். இது கொடுத்துருந்தா அட்மாஸ்பியர்னு கொடுத்துருந்தா இது ஓகே. இன்னும் ஒரே ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னா என்னென்னா, டெம்பரேச்சர் மட்டும் 20 டிகிரி செல்சியஸ், அதாவது 293 கெல்வின் வரும். ப்ரெஷர் பார் தான், 1 பார் ப்ரெஷர். 1 பார் ப்ரெஷர் அப்படின்னா 10⁵ பாஸ்கல் ஆர் 100 கிலோ பாஸ்கல். ஸோ இப்போ இது ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒன்று மட்டும் பண்ணுங்கள். முன்னாடி தான் அட்மாஸ்பியர் யூஸ் பண்ணுவாங்க, 10 இயர்ஸ் பிஃபோர் அட்மாஸ்பியர். மீதி எல்லாத்துலேயுமே பார் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டெம்பரேச்சர் மட்டும்தான் மாறும். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில் 0 டிகிரி வரும், ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 25, நார்மல் டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் எஸ்டிபி, எஸ்ஏடிபி, STP 10 years before and NTP. ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸ்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எக்ஸசைஸில் இருக்கிற ப்ராப்ளம் 5.12. எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 5.12 பேஜ் நம்பர் 158 இருக்குது. ஸோ நான் ப்ராப்ளம் ரீட் பண்ணுறேன் புக்கிலேருந்து. Calculate the temperature of 4 mole of a gas occupying 5 decimeter cube at 3.32 bar. R கொடுத்துருக்காங்க 0.083 bar decimeter cube per Kelvin per mole. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு calculate the temperatureனு கேட்டிருக்காங்க. அப்போ டெம்பரேச்சர் தான் கண்டுபிடிக்கணும். டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும் ஆஃப் a 4 mole of gas. 4 moleனா number of moles is equal to 4 moles of a gas occupying 5 decimeter cube. decimeter cubeன்றது வால்யூமோட யூனிட். ஸோ வால்யூம் is equal to 5 decimeter cube at 3.32 bar. So given pressure is equal to 3.32 bar. R கொடுத்துட்டாங்க. R is equal to 0.083 bar decimeter cube per Kelvin per mole. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன தெரியும், PV is equal to nRT. அவ்வளோதான், டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஸோ T is equal to PV by nR, கரெக்டாக? PV by nR. ஸோ இந்த T is equal to, இந்த 5th யூனிட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் மட்டும் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எப்போயுமே சால்வ் பண்ணும்போது யூனிட்டோட சேர்த்தே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் என்ன கொடுத்துருக்காங்க, 3.32 பார், கரெக்டாக? 3.32 பார். வால்யூம் 5 decimeter cube இன்ட்டு 5 decimeter cube டிவைடட் பை n 4 moles, 4 mole இன்ட்டு R என்ன கொடுத்துருக்காங்க, 0.083 பார் decimeter cube per Kelvin per mole, ரைட்டா?
ஓகே, இப்போ நம்பர்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யூனிட்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறேன். மேலே ஒரு பார், கீழே ஒரு பார். டெசிமீட்டர் கியூப் கேன்சல் ஆயிரும். இந்த பெர் மோலும் இங்கே இருக்கிற மோலும் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிறது கெல்வின். கீழே பெர் கெல்வின் இருக்குது, இது மேலே வந்துச்சுன்னா வெறும் கெல்வினாக வரும். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு யூனிட் வந்துருச்சு கெல்வின். ரைட்டா, இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரும் 3.32 × 5 divided by 4 × 0.083 approximately equal to 50 கெல்வின் வரும். ஸோ ஆன்சர் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 50 கெல்வின். அவ்வளோதான். சிம்பிள் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணுற ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் உங்கள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 5.10, அதே பேஜ் நம்பர் 158ல் ரீட் பண்ணுறேன். 34.05 ml of phosphorus vapor weighs 0.0625 gram at 546 degrees Celsius and 0.1 bar pressure. What is the molar mass of phosphorus? Okay, என்ன கேட்டிருக்காங்க? மோலார் மாஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் கேட்டிருக்காங்க. மோலார் மாஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ். ஃபாஸ்பரஸ்னு இப்படி எழுதிக்கலாமே, மோலார் மாஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். என்ன கொடுத்துருக்காங்க? 34.05 ml ஆஃப் ஃபாஸ்பரஸ். வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் ஃபாஸ்பரஸ் நான் இது 4 இது எழுதுறதுக்குள்ள பீன் போட்டுக்கிறேன். வால்யூம் ஆஃப் ஃபாஸ்பரஸ் இஸ் ஈக்குவல் டு 34.05 ml. வெய்ஸ் 0.0, மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் இஸ் ஈக்குவல் டு 0.0625 grams. ரைட், வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க? at 546 degree Celsius temperature of phosphorus is equal to 546 degree Celsius. எப்பயுமே நம்ம இதை கெல்வினில் போடுவோம். ப்ளஸ் 273 ஆட் பண்ணோம் அப்படின்னா 91819 கெல்வின் டெம்பரேச்சர் ஆஃப் ஃபாஸ்பரஸ். ஓகே, அடுத்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் ஆஃப் ஃபாஸ்பரஸ் இஸ் ஈக்குவல் டு 0.1 bar pressure. வாட் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன தெரியும்? PV is equal to nRT. ரைட்டா, நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மோலார் மாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மோலார் மாஸ் இங்கே எங்கே எப்படி வரும் அப்படின்னா PV is equal to நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு பதிலாக நான் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ்ன்னு எழுதலாம், RT. ரைட்டா, ஸோ இந்த மோலார் மாஸ் தான் வேணும். ஸோ மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு, இது மேலே வந்துச்சுன்னா இதெல்லாம் கீழே வரும். அப்போ மேலே வந்து MRTE டிவைடட் பை P into V இருக்கும். ஸோ இங்கே மோலார் மாஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் வேணும்னா இங்கே எல்லாத்துமே ஃபாஸ்பரஸோட சப்ஸ்டியூட் பண்ணணும். மோலார் மாஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் வேணும் அப்படின்னா மாஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம். R கான்ஸ்டன்ட்டு, டெம்பரேச்சர் ஆஃப் ஃபாஸ்பரஸ், ப்ரெஷர் ஆஃப் ஃபாஸ்பரஸ், வால்யூம் ஆஃப் ஃபாஸ்பரஸ். ரைட்டா, இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் வேணும். மோலார் மாஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் வேணும் அப்படின்னா மாஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் எவ்வளோ? 0.0625 கிராம். ரைட்டா, நான் ஆருக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னு எனக்கு ப்ரெஷர் வால்யூமோட யூனிட்ஸ் வச்சு தான் நான் டிசைட் பண்ணணும். ரைட்டா, நான் ஆர் இப்போதைக்கு சப்ஸ்டியூட் பண்ணல. டெம்பரேச்சர் ஆஃப் ஃபாஸ்பரஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 819 கெல்வின். 819 கெல்வின் இன்டூ ஆரை நான் வச்சுருக்கேன் டிவைடட் பை ப்ரெஷர் ஆஃப் ஃபாஸ்பரஸ் எவ்வளோ? 0.1 பார். 0.1 பார் இன்டூ வால்யூம் ஆஃப் ஃபாஸ்பரஸ் வந்து 34.05 மில்லி லிட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக லிட்டரில் இருந்தால், வால்யூம் லிட்டரில் இருந்து ப்ரெஷர் பாரில் இருந்தால் நம்மளுக்கு ஆரோட வேல்யூ 0.083 லிட்டர் பார் பெர் மோல் பெர் கெல்வின்னு தெரியும். ஸோ நான் இதை லிட்டரில், வால்யூமை லிட்டரில் போடணும். ஸோ மில்லி லிட்டராக மாற்றணும்னா 34.05 இன்டூ 10⁻³ லிட்டர். ரைட்டா, ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 34.05 இன்டூ 10⁻³ லிட்டர். வால்யூம் லிட்டர்லையும் ப்ரெஷர் பார்லையும் இருக்கிறதுனால நான் ஆரோட வேல்யூ 0.083 லிட்டர் பார் பெர் மோல் பெர் கெல்வின் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ யூனிட்ஸை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணால் இந்த பார் கேன்சல் ஆயிரும். அப்புறம் இந்த லிட்டர் கேன்சல் ஆயிரும். இந்த கெல்வின் கேன்சல் ஆயிரும். அப்போ வெறும் கிராம் பெர் மோல் இருக்கும். அதுதான் கடைசியாக வரப்போகிற யூனிட். ஓகேவா, ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 0.0625 இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணணும். அதை எல்லாத்தையும் இதால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா மோலார் மாஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் இஸ் ஈக்குவல் டு
1250.4 கிராம் பர் மோல் வரும். இந்த கிராம் பர் மோல் தான் யூனிட் வருது உங்களுக்கு. யூனிட் சப்ஸ்டிட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் நான் எழுதுகிறேன். இது இப்போ இன்னைக்கு பார்க்குறதுல தேர்ட் ப்ராப்ளம். 35 ml of oxygen were collected at 6 degrees Celsius and 758 millimeter pressure. Calculate its volume at NTP. ஓகே, ஸோ இதான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 35 ml ஆஃப் ஆக்சிஜன். ஸோ வால்யூம் கொடுத்துருக்காங்க 35 ml. கலெக்டட் டெம்பரேச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க 6 டிகிரி செல்சியஸ். அதை கெல்வினில் மாற்றணும் அப்படின்னா 279 கெல்வின். ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க 758 மில்லிமீட்டர். மில்லிமீட்டர் அப்படின்னா இது ஒரு ப்ரெஷரோட யூனிட். mm ஆஃப் hg அப்படின்பாங்க, மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி, இது ஒரு யூனிட். calculate its volume at NTP அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இது given at NTP கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம யூனிவர்சல் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன தெரியும், PV is equal to nRT தெரியும். ஸோ 35 ml ஆஃப் ஆக்சிஜன் வந்து மாறவே இல்லை. கரெக்டாக ஆக்சிஜனுக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டு NTPயில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் மாறவே இல்லை. கேஸ் மாறலை அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாற போகிறது இல்லை, ஆரும் மாற போகிறது இல்லை, கான்ஸ்டன்ட். ரைட்டா? ஸோ PV is equal to PV/T is equal to NR தான். கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி எடுக்க போகிறோம். ஸோ இது ஒரு கண்டிஷன், NTP ஒரு கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷனையும் கம்பேர் பண்ண போகிறோம். நான் இதை ஃபஸ்ட்டு கண்டிஷன் வச்சுக்கிறேன், NTPயை செகண்ட் கண்டிஷன் வச்சுக்கிறேன். ஸோ இதை V1, T1, P1 வச்சுக்கலாம். ஸோ NTPயை நான் T2, V2, P2ன்னு வைக்கணும். ஸோ NTPயை நான் எடுக்கணும் அப்படின்னா டெம்பரேச்சர் T2 is equal to நார்மல் டெம்பரேச்சர் என்ன 20 டிகிரி செல்சியஸ் நார்மல் டெம்பரேச்சர். ஸோ இதை நான் வந்து 293 கெல்வின் வரும். நார்மல் ப்ரெஷர் P2 is equal to எவ்வளவு 1 bar ப்ரெஷர். ஒரே நிமிஷம், நார்மல் ப்ரெஷர் இஸ் நாட் 1 bar, நார்மல் ப்ரெஷர் இஸ் 1 atmosphere. ஓகே, இப்போ மறுபடியும் ரிவர்ஸில் போகணும். இங்கே NTP வந்து 1 bar கிடையாது. ஐம் ரியலி வெரி சாரி. இது 1 atmosphere. 1 atmosphere அப்படின்றது 101.325 கிலோ பாஸ்கல் வரும். இந்த அட்மாஸ்பியரை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 760 மில்லிமீட்டர் ஆஃப் Hg. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 atmosphere is equal to 760 millimeter of Hg. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐம் வெரி சாரி, லைட்டாக ஃபஸ்ட்டு குழப்பிட்டேன். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் STPயில் பார் வரும், SATPயில் பார் வரும். பழைய STPலையும் NTPலையும் அட்மாஸ்பியர் வரும், ப்ரெஷருக்கு அட்மாஸ்பியர் வரும். அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அதை மில்லிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜியில் சொல்லணும் 760 மில்லிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ ப்ராப்ளம்க்கு வருவோம். பேக் டு த ப்ராப்ளம். ஸோ நார்மல் ப்ரெஷர் வந்து 1 bar கிடையாது. நார்மல் ப்ரெஷர் வந்து 1 atmosphere which is equal to 760 millimeter of mercury. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, calculate its volume at NTP V2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. ரைட்டா? எனக்கு P1 எல்லாமே தெரியும். P1 வந்து 758 into வால்யூம் வந்து 35 ml. ஸோ 35 mlனே போடுவோம். எல்லாத்தையும் யூனிட்லேயே சப்ஸ்டிட் பண்ணுமே. 755 mm டிவைடட் பை டெம்பரேச்சர் T1 is equal to 279 Kelvin is equal to P2 வந்து 760 mm into V2 தான் தெரியாது, டிவைடட் பை T2 வந்து 293 Kelvin. ஸோ இந்த V2 மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு போனேன் அப்படின்னா 758 mm into 35 ml into
293 கெல்வின் இது மேலே போயிடுச்சு. இது கீழே வரும் டிவைடட் பை 279 கெல்வின் இன்ட்டு 760 mm. இந்த mm கேன்சல் ஆயிரும், இந்த கெல்வின் கேன்சல் ஆயிரும், இந்த ml மட்டும் இருக்கும், அதான் வால்யூமோட யூனிட். ஸோ இது எல்லாத்தையும் இதை மல்டிப்ளை பண்ணி இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 36.66 ml. 36.66 ml. ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் அட் NTP. ஸோ இதுக்கு கம்பைன்டு கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம். ஏன்னா ரெண்டு இதை கம்பேர் பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு டெம்பரேச்சர் ப்ரெஷரில் எவ்வளோ வால்யூம்னு கொடுத்துட்டு calculate the volume at NTP அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம செய்யணும். ஓகே, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ லெட்ஸ் மூவ் டு த 4th ப்ராப்ளம். இனி கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்படியே ஏற்கனவே படித்ததெல்லாம் சேர்த்து வர மாதிரி இருக்கும். ஸோ we are moving to the 4th problem of today. 4th ப்ராப்ளம் உங்கள் எக்ஸசைஸில் 5.7 பேஜ் நம்பர் 158. I'll read the problem. 5.7. What will be the pressure exerted by a mixture of 3.2 gram of methane and 4.4 gram of carbon dioxide contained in a 9 decimeter cube flask at 27 degrees Celsius? Okay, ஏதோ ஒரு மிக்சர். What is the pressure exerted by a mixture of a gas அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ப்ரெஷர் எக்ஸர்டட். ஸோ ப்ரெஷர் தான் நம்மளுக்கு வேணும். என்ன மிக்சர் ஆஃப் கேஸ் ஆமா? 3.2 கிராம் ஆஃப் மீத்தேன் CH4 ப்ளஸ் 4.4 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இதான் அந்த மிக்சரா. ஓகே, கண்டெய்ன்ட் என்ன? 9 டெசிமீட்டர் கியூப் ஃப்ளாஸ்க். 9 டெசிமீட்டர் கியூப்ன்றது வால்யூம் கொடுத்துருக்காங்க. 9 டெசிமீட்டர் கியூப் ஃப்ளாஸ்க் அட் 27 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. 27 டிகிரி செல்சியஸ் கெல்வின் கன்வெர்ட் பண்ணோம்னா ப்ளஸ் 273 விச் இஸ் ஈக்குவல் டு 300 கெல்வின் வரும். ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும், விச் இஸ் PV இஸ் ஈக்குவல் டு nRT. இதில் ப்ரெஷர் தான் கேட்டிருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க, R கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கேல்குலேட் பண்ணணும். இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் மோல் கான்செப்ட் படிக்கும்போது இந்த மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு CH4 கொடுத்துருக்காங்களா, அதோட மாஸ் கொடுத்துருக்காங்க. நான் CH4 எடுத்துக்கிறேன். CH4ஓட நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும் அப்படின்னா மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ரைட்டா? மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3.2 கிராம். 3.2 கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் CH4 எவ்வளோ? கார்பனுக்கு 12, அதோட 4 ஹைட்ரஜன் சேருது, அப்போ 16. கரெக்டா? 32 டிவைடட் பை 16 2 வரும். 3.2 இருக்கிறதுனால 0.2 மோல்ஸ். ரைட்டா? இது நம்ம கார்பன் டை ஆக்சைடு பார்க்கணும், ஏன்னா மிக்சர். ரைட்டா? வெறும் இதை மட்டும் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு எடுக்க முடியாது, இதுவும் சேர்ந்து இருக்குது. அப்போ இது எவ்வளோ மோல்னு பார்த்தாச்சு, இதுவும் எவ்வளோ மோல்னு பார்த்து ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ கார்பன் டை ஆக்சைடுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் தான். கார்பன் டை ஆக்சைடோட மாஸ் எவ்வளோ? 4.4 கிராம்ஸ். கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாஸ் கார்பனுக்கு 12, ஆக்சிஜன் ஒரு இதுக்கு 16, அப்போ ரெண்டுக்கு 32 ப்ளஸ் 12 44. 4.4 டிவைடட் பை 44 0.1 மோல் வரும். ஸோ இது மீத்தேனோட நம்பர் ஆஃப் மோல்ஸு, இது கார்பன் டை ஆக்சைடோட நம்பர் ஆஃப் மோல்ஸு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், டோட்டல் N இஸ் ஈக்குவல் டு 0.2 ப்ளஸ் 0.1 விச் இஸ் ஈக்குவல் டு 0.3 மோல்ஸ். இதுதான் என்னோட வேல்யூ 0.3 மோல்ஸ். இப்போ நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV இஸ் ஈக்குவல் டு nRTயில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் ப்ரெஷர் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, இன்ட்டு வால்யூம் வந்து 9 டெசிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் N வந்து 0.3 மோல்ஸ். 0.3 மோல்ஸு. R இது சூப்பர். இந்த ப்ராப்ளம் வந்து ஓகே. இப்போ நான் சொல்கிறேன், அதை கவனமாக பாருங்கள். நம்மளுக்கு ப்ரெஷர் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? R வந்து எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 0.083 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன யூனிட்டு? பாரு, லிட்டரு, பெர் மோலு, பெர் கெல்வின். கரெக்டாக? இன்ட்டு டெம்பரேச்சர் எவ்வளோ? 300 கெல்வின். 300 கெல்வின். ஸோ ப்ரெஷர் தான் வேணும். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு மறுபடியும் இந்த 9 டெசிமீட்டர் கியூப் மட்டும் கீழே போகும். 0.3 மோலு இன்ட்டு 0.083 பாரு, லிட்டர், per mole per Kelvin into 300 Kelvin divided by 9 decimeter cube. இப்போ பார்த்தோம்னா யூனிட்ஸ் அடித்தா அப்படின்னா
இந்த கெல்வினும் இந்த கெல்வின் -1 கெல்வினும் அடி ஆயிரும், மோலும் மோல் -1 பெர் மோலும் அடி ஆயிரும். லிட்டரும் டெசிமீட்டர் கியூபும் ஒரே யூனிட் தான். டெசிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு லிட்டர். ஸோ லிட்டரும் டெசிமீட்டர் கியூபும் அடிச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 0.3 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 0.3 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 30 வரும். 30 இன்ட்டு 3 9 வரும். 9 கேன்சல் ஆயிரும். 0.83 வரும். 0.83. ஓகே, இப்போ இங்கே என்ன யூனிட் இருக்குது? பார். அப்போ ப்ரெஷர் வந்து பார். ஸோ பாரில் தான் எழுதணுமா? கிடையாது. திருப்பியும் சொல்கிறேன். இப்போ இந்த PV = nRT இருக்கா? இதே ஈக்குவேஷனில் P இன்ட்டு 9 டெசிமீட்டர் கியூப் வால்யூம் எழுதியாச்சு, நம்பர் ஆஃப் மோல் 0.3 மோல் எழுதியாச்சு, இன்ட்டு 0.3 மோல்ஸ் எழுதிட்டு இன்ட்டு இப்போ 0.821 இதில் எழுதணுன்னா என்னது? என்ன யூனிட் இது? அட்மாஸ்பியர் லிட்டர் பெர் மோல் பெர் கெல்வின் இன்ட்டு 300 கெல்வின். இப்போ என்ன யூனிட்ல எழுதியிருக்கேன்? அட்மாஸ்பியர் லிட்டர் பெர் மோல் பெர் கெல்வின் அதில் எழுதியிருக்கேன். அப்போ இப்போ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு இந்த 9 டெசிமீட்டர் கியூப் மட்டும் இப்படி கீழே கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த கெல்வின் கேன்சல் ஆயிரும், மோல் கேன்சல் ஆயிரும், இந்த டெசிமீட்டர் கியூபும் இந்த லிட்டரும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது அட்மாஸ்பியர். ஸோ எனக்கு ஆன்சர் எதில் கிடைக்கும்? 0.821 அட்மாஸ்பியர். சாரி, இது 0.0821 அவரோட வேல்யூ. ஸோ எனக்கு கிடைக்கிறது ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரில் கிடைக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா ஆர் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத ப்ரெஷரோட யூனிட்டும் வால்யூமோட யூனிட்டும் தான் டிசைட் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறதே ப்ரெஷர் தான். ஸோ ஆரை நீங்கள் எந்த யூனிட்டில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களோ, எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஆனால் எந்த யூனிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களோ அந்த யூனிட்டோ அதுக்குள்ளே இருக்கிற யூனிட் தான் ப்ரெஷருக்கோ வால்யூமுக்கோ கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளான ப்ராப்ளம் தான், பட் சின்ன ஒரு இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நம்ம படித்த மோல் கான்செப்ட் அப்ளை பண்ணி நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணி ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இதான் கம்பைன் பண்ணி பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் போவோம். ஸோ 4 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், 5வது ப்ராப்ளம் போகலாம். ஃபிஃப்த் ப்ராப்ளம் 5.15 உங்கள் எக்ஸசைஸில் 5.15 பேஜ் நம்பர் 158 படிக்கிறேன் ப்ராப்ளமை. calculate the total pressure in a mixture of 8 gram of dioxygen and 4 gram of dihydrogen confined in a vessel of 1 decimeter cube at 27 degrees Celsius. R is equal to 0.83 bar decimeter cube per Kelvin per mole. இது நீங்களே பண்ணலாமே. ஓகே, 5.15 நீங்களே பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் பண்ணோம்ல, அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ ஐ வில் லீவ் இட் டு யூ. 5.15. ஓகே, ஐ வில் லீவ் இட் டு யூ. ஓகே, ஸோ 5.15 ப்ராக்டிஸ் ப்ராப்ளமில் கொடுக்கலாம். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் பண்ணோம்ல அதே மாதிரியான கான்செப்ட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எது பார்க்கலாம்? ஓகே 5.8 page number 158. I'll read the problem again. What will be the pressure of the gaseous mixture when 0.5 liter of hydrogen at 0.8 bar and 2 liter of dioxygen at 0.7 bar are introduced in a 1 liter vessel at 27 degrees Celsius? ஓகே, இது ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. பழைய ப்ராப்ளம் மாதிரி தான், ஆனால் என்ன ட்விஸ்ட்டுன்னு மட்டும் பாருங்கள். வாட் வில் பி த ப்ரெஷர் ஆஃப் த கேசியஸ் மிக்சர்? ப்ரெஷர் தான் கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஓகே, கேசியஸ் மிக்சர் என்னது? 0.5 லிட்டர் ஆஃப் H2 at 0.8 பார். இதையும் ப்ளஸ் எதையும் சேர்க்குறாங்க? 2 லிட்டர் ஆஃப் டைஆக்சிஜன் O2 at 0.7 பார். இந்த மிக்சர் ஓகே இன்ட்ரடியூஸ்னா 1 லிட்டர் வெசல். வால்யூம் எவ்வளோவா? 1 லிட்டர் வெசலாம். அண்டு டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் is equal to 27 degree Celsius which is equal to 300 Kelvin again. ஓகே,
மறுபடியும் பாருங்கள் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான். PV is equal to nRT தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க, வால்யூம் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, R வந்து கான்ஸ்டன்ட்டு, R கான்ஸ்டன்ட். ஸோ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு யூஸ்வலாக மாஸ் கொடுத்தா மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ்னு கொடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூமும் ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதை தனியாக இதுக்கு தனியாக நான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறேன், இதுக்கு தனியாக ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறேன். எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜனுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். அதாவது PV is equal to nRT அப்படின்னு அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹைட்ரஜனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் வந்து 0.5 லிட்டர் 0.8 பார் ப்ரெஷர். அதை இங்கே நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா ப்ரெஷர் வந்து 0.8, வால்யூம் வந்து 0.5 லிட்டர் ஈக்குவல் டு N R வந்து கான்ஸ்டன்ட்டு, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ரைட்டா. ஏன்னா இங்கே வெறும் வால்யூமும் ப்ரெஷரும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, என்ன டெம்பரேச்சர்னு கொடுக்கல. அதாவது ஒரே கண்டெய்னர்னால் ஒரே டெம்பரேச்சர், இது ரெண்டும் மிக்சர் ரைட்டா, ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்குது. அதனால் நான் டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட்னு எடுக்கிறேன். ஸோ NRT. ஸோ இதுலேருந்து நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும் அப்படின்னா N is equal to 0.8 into 0.5 எவ்வளோ வரும், 0.4 டிவைடட் பை இந்த RT, இந்த சைடு வந்துடும் RT. இதை நான் வச்சுக்கிறேன். இதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இது இருக்கட்டும். இதே மாதிரி ஆக்சிஜனுக்கு இதே ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஆக்சிஜனுக்கு நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஆக்சிஜனோட ப்ரெஷர் எவ்வளோ, 0.7 பார், 0.7 இன்டூ ஆக்சிஜனோட வால்யூம் எவ்வளோ, 2 லிட்டர்ஸ் இன்டூ 2 is equal to nRT. இந்த RT இந்த சைட் கொண்டு வந்தேன்னா N is equal to 2 into 0.7 1.4 divided by RT. இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இது ஹைட்ரஜன், இது ஆக்சிஜன், இது ரெண்டோட மிக்சர் தான். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை ஆட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிரும் கரெக்டாக. ஸோ நான் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் N is equal to 0.4 by RT plus 1.4 by RT. So N is equal to RT common denominator, so divided by RT, 1.4 plus 0.4 1.8. இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ நான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணேன் அப்படின்னா PV is equal to nRT ரைட்டா. ப்ரெஷர் தான் கேட்டிருக்காங்க, வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 லிட்டர் is equal to நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ, 1.8 டிவைடட் பை RT இன்டூ RT அப்படியே போடுங்க. போட்டால் இந்த RT கேன்சல் ஆகிடும், இந்த 1 மட்டும் கீழே வரும். ப்ரெஷர் is equal to 1.8 டிவைடட் பை 1. ஸோ 1.8 தான் வரும். இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், இங்கே பார் ப்ரெஷர் போடணுமா இல்லை அட்மாஸ்பியர் ப்ரெஷர் போடணுமா அப்படின்னு. அது ஒன்றும் குழம்பவே வேணாம். ஏன் அப்படின்னா இங்கே RT கேன்சல் ஆகிடுச்சு ரைட்டா. என்ன யூனிட் போடணும் அப்படின்னா நம்ம இங்கே ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இந்த ப்ரெஷரில் என்ன யூஸ் பண்ணோம், 0.8 கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க, பார் கொடுத்துருந்தாங்க ரைட்டா. 0.7 பார் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கேயும் நம்ம பார் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் வந்த வேல்யூவை தான் இங்கே நம்ம அடிச்சிருக்கோம். ஸோ இங்கே ப்ரெஷர் 1.8 பார், அவ்வளோதான். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து போன சம்மில் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கிராம்ஸில் கொடுத்துருந்தாங்க, மாஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ்ன்னு போட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியாமல் இருந்தது, அதை கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே மிக்சர் எப்படி கொடுத்துருக்காங்க, இதையே ப்ரெஷர் அண்ட் வால்யூமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ப்ரெஷரும் வால்யூமும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட், ஆரை கான்ஸ்டன்ட் வச்சுட்டு இதுக்கு தனியாக ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் போட்டால் இதில் ஒரு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். அப்புறம் இதுக்கு தனியாக ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் போட்டால் அதுக்கு ஒரு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ஸோ ஏதாவது ஒன்று தெரியாமல் இருக்கும், அதை தெரியாமல் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறோம் இதுதான் பார்க்கணும். ஓகே. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். அடுத்த ப்ராப்ளம் என்ன பார்க்கலாம், ஓகே 5.9 பார்ப்போம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்.
எக்ஸசைஸில் 5.9 பேஜ் நம்பர் அதே 158 இருக்குது. ரீட் பண்ணுறேன். Density of a gas is found to be 5.46 gram per decimeter cube at 27 degrees Celsius at 2 bar pressure. What will be its density at STP? Okay, என்ன கொடுத்துருக்காங்க? Density of a gas கொடுத்துருக்காங்க. Density of a gas is found to be 5.46 gram per decimeter cube. எப்போ at temperature is equal to 27 degrees Celsius. 27 degrees Celsius na 300 Kelvin. And pressure is equal to 2 bar pressure. Okay. What will be the density at STP? Density எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எதில் STPல temperature எவ்வளோ 0 degree Celsius which is equal to 273 Kelvin. அப்புறம் pressure வந்து STPல எவ்வளோ STPல இது STPல pressure எவ்வளோ 1 bar. ரைட்டா? இங்கே பாருங்கள், நம்ம யூஸ்வலாக இந்த பாயில்ஸ்லா சார்ல்ஸ்லாலாம் என்ன பார்ப்போம், 2 ப்ரெஷர் 2 வால்யூம் இருந்ததுன்னா அதை நம்ம பாயில்ஸ்லால இது பண்ணுவோம். கரெக்டாக? இங்கே அது மாதிரி என்ன இருக்குது, 2 டென்சிட்டி இருக்குது, 2 டெம்பரேச்சர் இருக்குது, 2 ப்ரெஷர் இருக்குது. ஆனால் டென்சிட்டி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ நான் இது என்ன எடுக்கிறேன், இதை D1 T1 P1 எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டாவது கண்டிஷனை D2 T2 P2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது மூணுக்கும் ரிலேஷன் எழுதணும். நம்ம ஃபார்முலாவாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஃபார்முலாவையும் ஞாபகம் வைக்க முடியாது. அதாவது ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கொடுத்துருப்பாங்க, டென்சிட்டிக்கு என்ன ரிலேஷன் அப்படி கண்டிப்பாக ஞாபகம் வைக்க முடியாது. நம்ம ஒரே ஒரு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம். என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா PV = nRT. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து டென்சிட்டி வேணும் அப்படின்னா எப்பயுமே என்ன பண்ணணும், இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை ஃபஸ்ட்டு மாற்றி எழுதணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸை மாற்றி எழுதணும் அப்படின்னா M/M மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் RT. ரைட்டா? இந்த மாஸ் இங்கே இருக்குது, வால்யூம் இங்கே இருக்குது. மாஸ் பை வால்யூம் தான் டென்சிட்டி. ஏன் இதை கொண்டு வரேன்னா எனக்கு டென்சிட்டி வேணும், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அதனால் இந்த எம்மை இங்கே கொண்டு வரேன். PM டிவைடட் பை M/V RT. இந்த M/Vக்கு பதிலாக தான் நான் டென்சிட்டி Dன்னு போட்டுக்கலாம். ஸோ P ப்ரெஷர் இன்ட்டு மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு RT. இதுலேருந்து நான் டென்சிட்டிக்கு ரிலேஷன் எழுதுனேன் அப்படின்னா PM/RT. ஸோ இப்படி படிச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் போக போக இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு PM/RTன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் இதுலேருந்து தான் போகிறோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ தான் நம்ம படித்தாலும் சில நேரம் நம்மளையும் அறியாமல் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். பட் அகெயின் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் மறந்துருச்சு அப்படின்னா எதுலேருந்து அதை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் டென்சிட்டிக்கான ரிலேஷன். ரைட்டா? இப்போ எனக்கு எதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு பார்க்கணும். கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணுற மறுபடியும். டென்சிட்டி ஆஃப் அ கேஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே ஒரு கேஸ் தான். அந்த கேஸ் ஒரு கேஸ் அப்படின்னா அதோட மோலார் மாஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். கரெக்டாக? இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா அது எங்கே இருந்தாலும் அதோட மோலார் மாஸ் வந்து டைஹைட்ரஜனுக்கு 2 தான். ஸோ மோலார் மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ டென்சிட்டியில் என்ன டென்சிட்டி எது தான் மாறும், டென்சிட்டி ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இதுதான் மாறும். சரியா? ஸோ இதை வச்சு நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா 2 கண்டிஷனுக்கு எழுதுறேன், 1 2. ஸோ D1 இஸ் ஈக்குவல் டு P1 M/R T1. கரெக்டாக? அதே இது நான் D2 எழுதுனேன்னா P2 M டிவைடட் பை R T2. ஏன்னா எம்மும் ஆரும் கான்ஸ்டன்ட், அதனால நான் அதை M1 அப்படின்னு எழுதலை, இது M2ன்னு எழுதலை. ஏன்னா கான்ஸ்டன்ட், ஆரும் கான்ஸ்டன்ட். ரைட்டா? இப்போ கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கம் வைங்க, மீதி எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா இந்த M/R மட்டும் இருக்கட்டும், இதெல்லாம் இந்த பக்கம் போச்சு அப்படின்னா D1 T1 இந்த P1 கீழே வந்துடும், டிவைடட் பை P1 இஸ் ஈக்குவல் டு M/R. இந்த சைடு என்ன வரும், D2 T2 பை P2 இஸ் ஈக்குவல் டு M/R. ரைட்டா? இங்கேயும் M/R, இங்கேயும் M/R. ஸோ இதுலேருந்து நான் என்ன எழுதலாம், இதுவும் ஈக்குவல் அப்படின்னு எழுதலாம். அதாவது D1 T1 பை P1 இஸ் ஈக்குவல் டு D2 T2 பை P2. ஆக்சுவலாக இதை பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஃபார்மில் இருக்குது, P1 V1 பை T1 இஸ் ஈக்குவல் டு P2 V2 பை T2. அதாவது கம்பைன்டு கேஸ்லான்னு ஒன்று பார்த்தோமா, அதே ஃபார்மில் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ கொஷினில் டென்சிட்டி டெம்பரேச்சர் ப்ரெஷர் கொடுத்தா இந்த ஃபார்முலா அப்படின்லாம் ஞாபகம் வைக்கவே முடியாது. ஏன்னா வேறு காம்பினேஷனில் என்ன வேணாலும் கேட்கலாம். ஓகேவா?
அதை எப்படி நம்ம ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. இப்போ டென்சிட்டி அப்படின்னா டென்சிட்டியோட ஃபார்முலா வரைக்கும் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா மோலார் மாஸும் ஆரும் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரிலேஷன் வரும்ன்றதை நம்ம டிரைவ் பண்ண தெரியணும். ஏன்னா கான்ஸ்டண்ட்டை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வேறு சைடு கொண்டு வந்து இது ரெண்டு ஈக்குவல், அதனால் இது ரெண்டு ஈக்குவல்னு ரிலேட் பண்ணிங்கன்னா இது வந்துடும். சரியா? இது இனிஷியலாக இதுதான் ஃபார்முலா கொடுத்துருக்கிறது, டென்சிட்டி, ப்ரெஷர், டெம்பரேச்சர், அதை வச்சு இதுதான் ஃபார்முலா வரும்னு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடும். எதுலேருந்து எப்படி கொண்டு வரோம், எதை ரிலேட் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த ரிலேஷன் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு டென்சிட்டி D1 என்ன கொடுத்துருந்தாங்க 5.46 இன்ட்டு T1 என்ன கொடுத்துருந்தாங்க 300 Kelvin டிவைடட் பை ப்ரெஷர் என்ன கொடுத்துருந்தாங்க 2 bar ப்ரெஷர் ஈக்குவல் டு D2 தான் கேட்டிருந்தாங்க. இன்ட்டு T2 எவ்வளோ கொடுத்துருந்தாங்க at STP வந்து 273 Kelvin டிவைடட் பை P2 வந்து 1 bar கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்துலேயும் யூனிட் போடனாலும் போட்டுக்கோங்க. கெல்வின், இது பாரு, இது கிராம் பெர் டெசிமீட்டர் கியூப்பில் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக? ஓகே. ஸோ இந்த D2 மட்டும் வேணும் எனக்கு. ஸோ நான் D2 ஈக்குவல் டு இந்த 1 இங்கே போகணும். ஸோ 5.46 கிராம் பெர் டெசிமீட்டர் கியூப் இன்ட்டு மேலே ஏற்கனவே 300 Kelvin இருக்குது இன்ட்டு 1 bar டிவைடட் பை இந்த 2 இங்கேயே இருக்குது 2 bar. இந்த 273 Kelvin மட்டும் கீழே வரணும். 273 Kelvin. இந்த கெல்வின் இங்கே மேலே இருக்க கெல்வின் கேன்சல் ஆயிரும். இந்த பார் கேன்சல் ஆயிரும். வெறும் கிராம் பெர் டெசிமீட்டர் கியூப் மட்டும் இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி இதையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா டென்சிட்டி D2 is equal to approximately 3 gram per decimeter cube. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதான் ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் என்ன முக்கியமாக ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் இதை மூணும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. இதான் கம்பைன்டு கேஸ் லா அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். அந்த டெரிவேஷன் பார்த்து வந்திருக்கோம். அதை கூட நம்ம ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் கொடுத்தா இப்படி தான் அப்படின்னு. இங்கே டென்சிட்டி, டெம்பரேச்சர், ப்ரெஷர் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த டேட்டாவும் கொடுக்கல. ஸோ டென்சிட்டி, டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷருக்கு ஃபைனலாக இப்படி தான் வரும். D1 T1 by P1 is equal to D2 T2 by P2 வரும் அப்படின்னு ஞாபகம் வைக்கிறத விட இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. PV is equal to nRT. டென்சிட்டி கேட்டிருக்காங்கன்னா டென்சிட்டிக்கான ரிலேஷன் டிரைவ் பண்ணால் D is equal to PM by RT. இது கூட நீங்கள் போட இது மனப்பாடமாக வச்சுருக்கிறத பற்றி தப்பு இல்லை. டென்சிட்டி is equal to PM by RT. இந்த எம்ன்றது மோலார் மாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதில் எது கொடுத்துருக்காங்க, எது கான்ஸ்டன்ட்னு பார்க்கணும். ஒரே கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மோலார் மாஸ் கான்ஸ்டன்ட்டு, ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதியெல்லாம் வேறு பக்கம் அனுப்பிச்சு 1க்கும் 2க்கும் போடணும். ரைட்டா? கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதியெல்லாம் அனுப்பிச்சு 1 2 2 கண்டிஷன் போட்டோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ரெண்டும் ஒரே பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இதுவும் ஈக்குவல். அதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக ஃபார்முலாவாக வரும். அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கோ அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்படி ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா வேறு காம்பினேஷனில் என்ன வேணால் கேட்கலாம். நம்ம அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது. ஏன்னா எல்லா ஃபார்முலாவையும் கண்டிப்பாக ஞாபகம் வைக்கவே முடியாது. ஸோ அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஏன் நான் வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. பார்க்கலாமா அடுத்த ப்ராப்ளம்? ஸோ அடுத்த ப்ராப்ளம் 5.4 பார்ப்போம். ப்ராப்ளம் 5.4 பேஜ் நம்பர் 158 தான். ரீட் பண்ணுறேன். At 0 degrees Celsius, density of a certain oxide of a gas at 2 bar is same as that of dinitrogen at 5 bar. What is the molecular mass of the oxide? சூப்பர். என்ன கேட்டிருக்காங்க? மாலிகுலர் மாஸ் ஆஃப் தி ஆக்சைடு கேட்டிருக்காங்க. நான் அதை வந்து மாலிகுலர் மாஸ் ஆஃப் தி ஆக்சைடை ஓன் எடுத்துக்கிறேன். அதாவது கொஷின் மார்க். ஓகே, இதான் கேட்டிருக்காங்க. At 0 degrees Celsius ஏதோ ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் T is equal to 0 degree Celsius. ஓகே. Density of a certain oxide of a gas. Density of oxide நான் density of oxide DO எடுத்துக்கிறேன். At 2 bar pressure. At 2 bar இதை வந்து நான் PO எடுத்துக்கிறேன். PO pressure வந்து 2 bar pressure of oxide at 2 bar is same as that of dinitrogen. Is same as that of dinitrogen na dinitrogen oda density D nitrogen எடுத்துக்கிறேன். density of dinitrogen same as that of dinitrogen at 5 bar எதுல 5 bar pressure.
ஸோ இந்த ப்ரெஷர் வந்து நைட்ரஜனோட ப்ரெஷர், அதனால் இது ப்ரெஷர் ஆஃப் N2ன்னு எடுத்துக்கிறேன், PN2. ஓகே, வாட் இஸ் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் தி ஆக்சைடு? மாலிகுலர் மாஸ் ஆஃப் தி ஆக்சைடு கேட்டிருக்காங்க, ரைட்டா? இப்போ டென்சிட்டி ரெண்டை கம்பேர் பண்ணியிருக்காங்க, அதனால் நான் டென்சிட்டியோட ரிலேஷன் எழுதுகிறேன். இப்போதைக்கு நீங்கள் நிறையா ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு PM/RT. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்டா? இப்போ எனக்கு ப்ரெஷர் ரெண்டு ப்ரெஷர் இருக்குது, அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஆர் கண்டிப்பாக கான்ஸ்டன்ட், கரெக்டாக? மோலார் மாஸ் கான்ஸ்டண்ட்டாக கிடையவே கிடையாது. இது வந்து ஆக்சைடு, இது வந்து டைநைட்ரஜன். ஆக்சைடுன்றது என்னவா இருக்கலாம், NOவாக இருக்கலாம், ஆக்சைடு NOவாக இருக்கலாம், இல்லை NO2வாக இருக்கலாம், ரைட்டா? இல்லை N2Oவாக இருக்கலாம், என்ன ஆக்சைடாக வேணால் இருக்கலாம், ரைட்டா? ஸோ ஆக்சைடு என்ன ஆக்சைடுன்னு தெரியாது, அப்போ இதோட மோலார் மாஸ் வேறு, நைட்ரஜனுக்கு ஒரு தனி மோலார் மாஸ் இருக்கும், அப்போ மோலார் மாஸ் ரெண்டும் வேறு வேறு, ரைட்டா? அப்போ இது கான்ஸ்டன்ட் கிடையாது. டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டா? ஆமாம், டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி அட் 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸில் தான் ஆக்சைடும் இருக்குது, 0 டிகிரி செல்சியஸில் தான் நைட்ரஜனும் இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் இங்கே கான்ஸ்டன்ட். அப்போ எனக்கு இதுவும் தான் வேரியபிள், ஆரும் Tயும் கான்ஸ்டன்ட், ரைட்டா? இதை வச்சு நான் ரெண்டு கண்டிஷன் எழுதுகிறேன். D1 இஸ் ஈக்குவல் டு, சாரி, ரெண்டு கண்டிஷனை வந்து நம்ம இப்போ தான் ஈஸியாக கொடுத்துட்டாங்களே, இங்கே ஆக்சைடு ஒன்று, ஆக்சைடு இன்னொன்று நைட்ரஜன். அப்போ இது ஆக்சைடு ஆக்சைடுக்கு எழுதுகிறேன், இது நைட்ரஜன் N2க்கு. அப்போ DO டென்சிட்டி ஆஃப் ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் ஆக்சைடு அப்புறம் மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சைடு டிவைடட் பை RT கான்ஸ்டன்ட். இதே நைட்ரஜனுக்கு எழுதுனா டென்சிட்டி ஆஃப் நைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன் மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் டிவைடட் பை RT, ஏன்னா RT கான்ஸ்டன்ட், ரைட்டா? இப்போ இந்த நான் என்ன சொல்லியிருக்கேன், கான்ஸ்டண்ட்டை மட்டும் ஒரு பக்கம் வச்சுருங்க, மீதிலாம் வேறு பக்கம் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னேன், ரைட்டா? கான்ஸ்டண்ட்டை மட்டும் ஒரு பக்கம் வச்சா RT இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ RT இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் ஆக்சைடு மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சைடு டென்சிட்டி ஆஃப் ஆக்சைடு. இந்த RT இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா pressure of nitrogen molar mass of nitrogen divided by density of nitrogen, ரைட்டா? ஸோ இந்த RT இந்த RT, அப்போ இது ரெண்டும் ஈக்குவல், ரைட்டா? இது ரெண்டும் ஈக்குவல்னு போட்டோம் அப்படின்னா POMO/DO is equal to PN2MN2 divided by DN2. நான் ஆக்சுவலாக 1 2ன்னு வைக்கலாம், நான் ஆக்சைடு நைட்ரஜன் வச்சுருக்கிறதுனால இப்படி இந்த மாதிரி சஃபிக்ஸ் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ டென்சிட்டி வந்து ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? டென்சிட்டி ஈக்குவல் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா கண்டிப்பாக இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை ப்ரொப்போர்ஷனலாக இருக்கணும், கரெக்டாக? ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவல், அப்போ POMO is equal to PN2MN2, அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா PO எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 bar ப்ரெஷர். மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சைடு தான் கேட்டிருக்காங்க. நைட்ரஜனோட ப்ரெஷர் எவ்வளோ, 5 bar ப்ரெஷர். மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளோ, டைநைட்ரஜன் ஒரு நைட்ரஜனுக்கு 14, அப்போ டைநைட்ரஜனுக்கு 28. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சைடு வேணும்னா MO மட்டும் வச்சுக்கோங்க, இது இந்த சைட் போச்சுன்னா 5 bar into 28 டிவைடட் பை 2 bar. ஸோ பார் கேன்சல் ஆயிரும். ஸோ இதை அடித்தோன்னா 14, 5 into 14 வந்து 17. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு 70. மோலார் மாஸை வந்து யூஸ்வலாக கிராம் 28 கிராம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்துருப்போம், அந்த U அப்படின்னு ஒரு யூனிட்டில் சொல்லுவாங்க, அட்டாமிக் யூனிட்ஸ், ரைட்டா? ஸோ இதுதான் மோலார் மாஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா கடைசியாக, ரைட்டா? இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இதை நம்ம ஃபார்முலாவாக படிக்க முடியுமா? படிக்கணும்னா எப்படி படிக்கணும், இந்த மாதிரி டென்சிட்டி ஈக்குவல்னு கொடுத்து மோலார் மாஸ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா வரும். அப்படி படிக்கிறது வாய்ப்பே இல்லை, ஏன்னா இது மாதிரி 1000 காம்பினேஷனில் கேட்கலாம். ஏதாவது 2 கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஏதாவது 2 மாறுற மாதிரி காம்பினேஷனில் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவுமே எதுலேருந்து வந்தது, PV is equal to nRT, கேஸ் ஈக்குவேஷன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லேருந்து டென்சிட்டி வந்து இது இங்கே டென்சிட்டி ஈக்குவல்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம டென்சிட்டியை இங்கே கம்பேர் பண்ணுறோம், ரைட்டா? எது கான்ஸ்டன்ட்டு, டெம்பரேச்சர் ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க 0 டிகிரி செல்சியஸ். ஸோ எது கான்ஸ்டன்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு ஈக்குவேட் பண்ணோம் 2 கண்டிஷனுக்கு. எப்பயும் யூஸ்வலாக 1 2ன்னு எடுப்பேன், 1 2ன்னு எடுத்தால்
இதை 1 இதை 2ன்னு போடுவோம். இங்கே நான் ஆக்சைடு நைட்ரஜன் கொடுத்துருந்ததுனால ஆக்சைடுக்கு சஃபிக்ஸ் ஆக்சைடுன்னு கொடுத்தேன், நைட்ரஜனுக்கு சஃபிக்ஸ் நைட்ரஜன் கொடுத்தேன். அதை ரெண்டுக்கு ரிலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிலேஷன் வரும். இந்த ரிலேஷன் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா டென்சிட்டியோட வேல்யூ கொடுக்கல, டென்சிட்டி ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ மேலே இருக்கிறத மட்டும் எடுத்தால் அந்த வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நான் நம்மளுக்கு தேவையான மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சைடு கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ப்ராப்ளமையும் இந்த ப்ராப்ளமையும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மாதிரி காம்பினேஷனில் கேட்கும்போது ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சு, அதாவது ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வருது அப்படின்றத ஞாபகம் வச்சு போடுறது கண்டிப்பாக இட்ஸ் அ ஹிமாலயன் டாஸ்க். அந்தளவுக்கு நம்ம ஞாபகம் வைக்கவே முடியாது. அண்ட் மோர் ஓவர் அந்தளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சு படிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமில் இதை விட டஃப்பாக தான் கேட்பாங்க. எந்த காம்பினேஷனில் கேட்பாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ எப்பயுமே பேசிக்ஸில் என்ன ஃபார்முலா இருக்குது அதுலேருந்து நம்ம எப்படி டிரைவ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்ற ப்ராக்டிஸ்லேயே போங்க. ஏன்னா இதை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற 3 நம்பரை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணால் வர்றது தான் ஆன்சர். ஆனால் அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதுல தான் விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எந்த காம்பினேஷனில் கேட்டாலும் நம்ம அதை ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஓகே அடுத்து இன்னும் ஒரு ப்ராப்ளம் போடுவோம். ப்ராப்ளம் நம்பர் 5.18. ஓகே ப்ராப்ளம் நம்பர் 5.18 பேஜ் நம்பர் 158. ரீட் பண்ணுறேன். 2.9 gram of a gas at 95 degrees Celsius occupy the same volume as 0.184 gram of dihydrogen at 17 degrees Celsius at the same pressure. What is the molar mass of the gas? ஓகே, நான் கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். 2.9 gram of a gas, இது வந்து கேஸ், ஆமாம், ஆஃப் a gas at 95 degrees Celsius. 95 degrees Celsius இதை வேணால் கெல்வினில் இப்போயே மாற்றி வச்சுக்கலாம். 95 அப்படின்னா 100னா 373, அதில் ஒரு 5 மைனஸ் பண்ணால் 368 கெல்வின். ஓகே, occupied the same volume. ஓகே, same volume okay as 0.184 gram of dihydrogen. dihydrogenனா H2. இது கேஸோட மாசு, அதோட டெம்பரேச்சர். இது ஹைட்ரஜனோட மாஸ் கொடுத்துருக்காங்க. அட் 17 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. 17 டிகிரி செல்சியஸ் இதை மாற்றினேன் அப்படின்னா எவ்வளோ வரும்? 273 + 17 290 கெல்வின். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அட் த சேம் ப்ரெஷர். ஓகே, சேம் வால்யூம் அண்ட் சேம் ப்ரெஷர். வாட் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் த கேஸ்? மோலார் மாஸ் ஆஃப் த கேஸ் கேட்டிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். நான் பாருங்கள், M1 எவ்வளோ, M1 இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்கோ இல்லை M2 இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்கோ போடலை. இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 2.9 கிராம்ஸை வந்து மாஸ் ஆஃப் கேஸ்ன்னு வச்சுக்கோங்க, M கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ்ன்னு வச்சுக்கோங்க இதை. ஓகேவா? இதை வந்து மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், M ஹைட்ரஜன் வச்சுக்கோங்க. சஃபிக்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பாது எந்த வேல்யூ எதுக்கு அப்படின்னு. இதே இது M1 M2ன்னு கொடுத்தீங்கன்னா எது M1 எது M2ன்னு குழப்பம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அகெயின் உங்களுக்கு M1 2 கொடுக்குறது ஈஸியாக இருக்குது, அது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் இட் இஸ் வெல் அண்ட் குட். பட் இப்படி வச்சனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது என்னோட சஜஷன். ஓகேவா? இது டெம்பரேச்சர் ஆஃப் ஹைட்ரஜன் இது. ஓகே, இப்போ மறுபடியும் அகெயின் டெம்பரேச்சரும் மாஸும் கொடுத்துட்டு மோலார் மாஸ் கேட்குறாங்க. ரைட்டா? இந்த காம்பினேஷனுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபார்முலாவாக ஞாபகம் வைக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லேருந்து தான் வரணும். PV = nRT. ஸோ இதுலேருந்து ஈஸியாக எப்படி வரலாம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே மோலார் மாஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நான் இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை மட்டும் நான் மோலார் மாஸுக்கு மாற்றிக்கிறேன். PV = M/M, மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் இன்டூ RT. இது இதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு டிசைட் பண்ணணும். P கான்ஸ்டன்ட், V கான்ஸ்டன்ட், அது போக வால்யூம் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. அது போக இந்த R கான்ஸ்டன்ட். ரைட்டா? அந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சேன் அப்படின்னா PV/R = M மேலே T இருக்குது டிவைடட் பை மோலார் மாஸ். இந்த ஈக்குவேஷன்லேருந்து 1 2ன்னு பிரிங்க. 1 கேஸுக்கு எழுதுங்க, இன்னொன்று வந்து ஹைட்ரஜன். இதான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதை எழுதணும் அப்படின்னா இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் என்ன இருக்கும்? M கேஸு
T gas divided by molar mass of gas இருக்கும். இதுவும் equal to என்ன வரும்? இந்த இடத்துல m hydrogen temperature of hydrogen divided by molar mass of hydrogen இதான் வரும். ஏன்னா இது கான்ஸ்டன்ட். இந்த சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த சைடு இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ரைட்டா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதுதான் கடைசி ஃபைனல் ஃபார்முலா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் கேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.9 கிராம்ஸு. டு டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் வந்து 368 கெல்வின் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் கேஸ் is equal to mass of hydrogen எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்மில் 0.184 into temperature of hydrogen வந்து 290 Kelvin divided by molar mass of hydrogen எவ்வளோ? டைஹைட்ரஜன், ஹைட்ரஜனுக்கு 1, இது டைஹைட்ரஜன், அப்போ 2. இதுதான் வேணும். அப்போ இதை மட்டும் இங்கே மேலே கொண்டு வாங்க. மீது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா m gas is equal to இது இப்படி போயிடும். இந்த 2 இங்கே போச்சு அப்படின்னா 2 into 2.9 gram into 368 Kelvin. இந்த 2ன்றது வந்து மோலார் மாஸ், அதனால் இது கிராம் பர் மோல் இதோட யூனிட். கரெக்டாக? கிராம் பர் மோல். ஸோ இந்த 2க்கு வந்து கிராம் பர் மோல் அப்படின்ற யூனிட் இருக்கும். டிவைடட் பை இந்த இது இங்கே கீழே வரும் 0.184 கிராமு இன்ட்டு 290 கெல்வின். ஸோ கெல்வின் அடியாயிரும், கிராம் அடியாயிரும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் கேஸ் இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 40 கிராம் பர் மோல். இதுதான் மோலார் மாஸ் ஆஃப் கேஸ். ஓகேவா? ஸோ கடைசி நம்ம 3 ப்ராப்ளம் செஞ்சதை நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே எந்த காம்பினேஷனில், அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் எந்த காம்பினேஷனில் கொடுத்து எதை ரிலேட் பண்ணி கேட்பாங்க அப்படின்றது நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட்டா? எதை வேணாலும் ரிலேட் பண்ணி எதை வேணாலும் கேட்கலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் போட்டு எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு எடுத்து நம்ம கம்பேர் பண்ணோம்னாலே நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ மை கைண்ட் ரிக்வெஸ்ட் இஸ் தட் கண்டிப்பாக இதில் தானே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வருது, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ப்ராப்ளம்க்கு. அது மாதிரி முன்னாடி ப்ராப்ளம்க்கு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வருது, ஸோ இப்படி கேட்டால் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இதை தயவு செய்து பண்ணாதீங்க. எப்படி எந்த இதிலேருந்து நம்ம இதை டிரைவ் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எதை கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க, எது வேரி ஆகுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதை ரெண்டையும் நீங்கள் ரிலேட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டான ரிலேஷன் வரும். அந்த ரிலேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே கரெக்டான ஆன்சரும் வரும். ஓகேவா? ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் இருக்கிற எல்லா மாடல் ப்ராப்ளம்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன், இதையும் செஞ்சு பாருங்கள். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் உங்கள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான். ஒரு 3 எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுக்குறேன், ப்ளஸ் நான் ஒரு 2 சும்மா ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். எழுதுறதுக்கு பதிலாக ஓகே எழுதிடலாம், என்ன பிரச்சனை. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் ப்ராப்ளம்ஸ், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், இதில் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு ஒரு 2 சம் கொடுத்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு சம். Calculate the volume occupied by 8.8 gram of CO2 at 31.1 degree Celsius and 1 bar pressure. ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ப்ராப்ளம் ஓகே. டென்சிட்டி ஆஃப் அ கேஸ் இஸ் found to be 6.46 gram per decimeter cube at 25 degrees Celsius and 5 bar pressure.
what will be its density at STP. ஓகே, இந்த ரெண்டு ப்ராப்ளம். அப்புறம் எக்ஸசைஸில் இருந்து ஒரு 3 ப்ராப்ளம் என்னென்ன கொடுக்கலாம். ஓகே, 5.15 பேஜ் நம்பர் 158 இந்த ப்ராப்ளம் செய்யுங்க. அப்புறம் 4th 5.5 பேஜ் நம்பர் 158. 5th ப்ராப்ளம் வந்து 5.6. ஓகே, இந்த 5.5ம் 5.6ம் கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசித்து செய்கிற மாதிரி இருக்கும். 5.5 கூட ஓகே செஞ்சிடலாம். 5.6 உங்களுக்கு தெரில அப்படின்னா இதுக்கு நான் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுச்சுன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதாவது how many grams of carbon dioxide is produced when so and so grams of carbon and oxygen react together. அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம் கரெக்டாக மோல் கான்செப்டில். அதையும் இன்க்ளூட் பண்ணி இந்த 5.6 செய்யணும். 5.6 வந்து அந்த கான்செப்டையும் இன்க்ளூட் பண்ணி செய்யணும். ஸோ ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதணும். நான் ரீட் பண்ணுறேன் செம்ம. 5.6 வந்து drain cleaner drainage contains small bits of aluminum which react with caustic soda to produce dihydrogen. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் உங்களுக்கு எழுதுகிறேன், இதை யூஸ் பண்ணி செய்யுங்க. ஸோ ஹிண்ட் என்ன அப்படின்னா, அலுமினியம் வந்து காஸ்டிக் சோடாவோட ரியாக்ட் பண்ணுதான். காஸ்டிக் சோடா அப்படின்னா NaOH. ட்ரைனேஜில் ரியாக்ட் பண்ணுறதுனால இது வாட்டர் இருக்கும். இது வந்து கிவ்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் கொடுக்குது. சோடியம் அலுமினேட் ஃபார்ம் ஆகும். சோடியம் NaAlO2 ப்ளஸ் H2 ஹைட்ரஜன் லிபரேட் பண்ணுது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் டைஹைட்ரஜன் சொல்லியிருக்காங்க. அலுமினியம் ரியாக்ட்ஸ் வித் காஸ்டிக் சோடா அண்ட் ப்ரொடியூஸ் டைஹைட்ரஜன். இதுதான் இந்த ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் வால்யூம் ஆஃப் டைஹைட்ரஜன் பி ரிலீஸ்டு. இதோட வால்யூம் கேட்டிருக்காங்க. டைஹைட்ரஜன் எவ்வளோ வால்யூம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மோல் கான்செப்டையும் நம்ம இப்போ படித்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரெண்டையும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ மேபி மீதி 3 ஈஸியாக செஞ்சுருவீங்க. நான் இந்த 5.5 அண்ட் 5.6 முடியலை அப்படின்னா நான் ஒரு A4 ஷீட்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி வேணால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் இன் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். பட் அகெயின் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் உங்களால் முடியுமோ அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கும். வேறு நீங்கள் சும்மா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கனாலே நெட்டில் 1000 கொஷின்ஸ் வருது. ரைட்டா? சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. வேதாந்து அந்த மாதிரி நிறைய சைட்ஸில் வந்து நிறையா கொஷின்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கொஷின்ஸையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே இந்த மாடலில் நம்ம பார்த்துட்டோம்ல, இது எத்தனை தடவை சால்வ் பண்ணி பார்க்குறது அப்படின்ற லெத்தர்ஜி கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம். இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈவன் ஒரு 400 to 500 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தா கூட இட்ஸ் நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஜஸ்ட் ப்ராக்டிஸ். ரைட்டாக? நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன ஆயிரும் அப்படின்னா, எந்த மாடலில் உங்களுக்கு கேட்டிருந்தாலும் ஸோ ஓகே இந்த மாடல் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். தட் கான்ஃபிடென்ஸ் வில் ஹெல்ப் யூ டு ரைட் யுவர் எக்ஸாம்ஸ் வெல். அண்ட் ஆல்சோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ப்ராப்ளம் சால்விங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். எஸ்பெஷலி நீட்டு அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதும்போது ப்ராப்ளம்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சால்வ் பண்ணி பார்த்துருக்கோமோ அது அவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அகெயின் ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 5 ப்ராப்ளம் போட்டு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில், நான் செக் பண்ணுறேன். ப்ளஸ் நீங்களாக ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலுமே நான் நெட்டில் எனக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா அதை நான் எழுதி வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு பார்ஷியல் ப்ரெஷர் கான்செப்ட். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஃபுல்லாகவே ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.